புத்தர் சொன்ன 10 ரகசியங்களை வாழ்க்கையில் பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய போகிறோம்னா ஏன் நம்ம அந்த ரகசியங்களை பயன்படுத்தக்கூடாது? வாங்க இந்த வீடியோவில் அது என்னென்ன ரகசியன்றதை முழுமையாக பாருங்கள். 10 ரகசியத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். வாங்க பார்க்கலாம். உன் முதல் எதிரி யார்? உன் முதல் எதிரி யார் என்று நீ நினைக்கிறீங்க? நம்மளுடைய மனசு தான் நம்மளுக்கு முதல் எதிரி. உன் முதல் எதிரி உன் மனசு, வெளியில் இருக்கும் மனிதர்கள் அல்ல. சோம்பேறித்தனம், பயம், தாமதம் எல்லாம் மனசிலிருந்து தான் வருகிறது. முதலில் உன் மனதை வெல்ல வேண்டும். ஃபஸ்ட்டு அவங்க மனசில் இருக்கிற அந்த சோம்பேறித்தனம், பயம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டாலே நம்மளுடைய எதிரி வந்துட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு புத்தர் சொல்கிறார். அமைதியாக இரு. ஏன் நம்ம அமைதியாக இருக்கணும்? எந்த ஒரு வாழ்க்கையிலையும் நம்ம வெற்றியை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருவரும் அமைதியாக தான் இருப்பாங்க. அமைதியாக இருக்கிறவங்க மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ரோசா செடி போல ஒரு ரோசா செடியில் வேர் முதலில் மண்ணுக்குள் வளர்கிறது. அதுபோல உங்கள் திட்டங்களை எல்லோருக்கும் சொல்லாமல் அமைதியாக உழைக்க வேண்டும். 3. மௌனம் பெரிய ஆயுதம். யாராவது உங்களை திட்டினாலோ கோவப்படுத்தினாலோ அந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருக்கிறது மட்டுமே நம்ம அந்த சூழ்நிலையில் நம்ம வெற்றி அடைவதற்கான ஒரே சூழ்நிலை அப்படின்று புத்தர் சொல்கிறார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கோவப்படுத்தினா அந்த இடத்துல அமைதியாக இருப்பதே எதிரியே. அமைதியாக நம்ம இருந்தால் மட்டும்தான் எதிரி அந்த இடத்துல குழப்பமாக ஆவாங்க. அதனால் அமைதி மட்டுமே வெற்றிக்கான அடுத்த ஆயுதமாக புத்தர் சொல்கிறார். உன் காயத்தை யாருக்குமே காட்டாத. நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்துல காயப்பட்டிருக்கோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஏமாந்துட்டேன் அப்படின்றத எல்லோரிடமும் நம்ம சொல்லக்கூடாது. அந்த காயத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றத 4வது விதியாக சொல்லியிருக்கிறாங்க. உன் உயரத்தை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். சிலர் ஆறுதல் தருவார்கள், பலர் அதில் மகிழ்ச்சி அடைவார்கள். 5. உடலை வலிமையாக வைத்துக்கொள். எந்த ஒரு செயலையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய லட்சியத்தை ஜெயிக்க நம்மளால் முடியும். 5வது விதி உடலை வலிமையாக வைத்துக்கொள். உடல் பலம் இருந்தால் மனப்பலம் வரும். உடல் பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். 6. பொறுமையுடன் தொடர்ந்து செய். ஒரு விஷயத்தை கொஞ்ச நாள் நம்ம முயற்சி பண்ணிவிட்டு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை அப்போவே விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஒரு வெற்றியை நம்ம அடையும் வரை பொறுமையாக இருக்கணும். இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம தண்ணீர் துளி பாறையை உடைக்கும். ஒரு தண்ணீர் துளியே ஒரு பாறையை உடைக்கும் அப்படின்றாங்க. அதுபோல் தினமும் சிறிய முயற்சிகளை தொடர்ந்தால் பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு புத்தர் சொல்கிறார். 7. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள். நம்ம எந்த ஒரு இடத்துல தோல்வி அடைகிறோமோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வெற்றியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோல்வி ஒரு குப்பை அல்ல, அது ஒரு பாடம். தோல்வி ஒரு குப்பை அல்ல, அது ஒரு பாடம். தவறுகளை கண்டுபிடித்து சரி செய்து மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி திரும்பவும் முயற்சி பண்ணி நம்ம வெற்றி அடையணும் அப்படி தான் நினைக்கணுமே ஒழிய தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்றத நினச்சி கவலைப்படக்கூடாது. 8. கடந்த காலத்தை விட்டுவிடு. எந்த ஒரு சூழ்நிலையும் முன்னாடி நடந்த விஷயத்தவே நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்தபடி வைக்கவே முடியாது. அதனால் கடந்த காலத்தை விட்டுட்டு இனிமேலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொருத்தவங்களும் முயற்சி பண்ணாதான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். பழைய நினைவுகள், கோபம், இழப்புகள் இவையெல்லாம் மனதில் வைத்து கொண்டால் நாமே காயப்படுவோம். அதை விட்டுவிட வேண்டும். 9வது விதி அகங்காரத்தை விடு. அகங்காரம் அப்படின்றது உண்மையிலே வாழ்க்கையில் யாருக்குமே இருக்கக்கூடாது. நான் தான் பெரியவன், எனக்கு கீழே தான் நீங்கள் எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற தானே தன்னை பற்றியே உயர்வாக நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்காமல் நான் பெரியவன் என்ற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். பணிவாக இருந்தால் வாழ்க்கையில் அமைதியாக இருக்கலாம். எந்த ஒரு இடத்துல பணிவு இருக்குதோ அந்த இடம் மட்டும்தான் அமைதியாக இருக்கும். 10. உன்னை நீ நம்பு. எப்போவுமே நம்மளே நம்பணும். நம்ம அடுத்தவங்கள நம்பி இருக்கவே கூடாது. உன்னால் முடியும், என்னால் முடியும் அப்படின்னு நமக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தால் எந்த ஒரு செயலிலும் வெற்றி அடைய முடியும். உலகம் உன்னை நம்பாவிட்டாலும் நீ உன்னை நம்ப வேண்டும். தன்னம்பிக்கை தான் மிகப்பெரிய சக்தி. என்றைக்குமே நம்மளை நம்பணும். உன்னால் இதை செய்ய முடியாது, இதை நீ பண்ண முடியாது, உன்னால் இதை செய்கிறதுக்கு தைரியம் கிடையாது, உனக்கு பேச தைரியம் கிடையாது, உனக்கு செய்ய தைரியம் கிடையாதுன்னு உன்னால் எதுவும் முடியாது, உங்கள்கிட்ட தைரியம் இல்லை, உங்கள்கிட்ட திறமை இல்லைன்னு உங்களை பற்றி யார் சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னால் எதுவுமே செய்ய முடியும், மற்றவங்க செய்ய முடியாததை என்னால் செய்ய முடியும் அப்படின்ற மன உறுதியோட உங்கள் மேலே நீங்கள் முழு
நம்பிக்கையோட எந்த செயலை செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். புத்தர் சொன்ன 10 ரகசியத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை வந்து நிச்சயமாக வெற்றி அடையும். 10 ரகசியத்தையும் வாழ்க்கையில் முழுவதுமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.